மதுரை மாநகரமே அல்லோல கல்லோலப்படுகிறது. காரணம், ஒரு சித்தர் ஆணை பெண்ணாக மாற்றுகிறார், பெண்ணை ஆணாக மாற்றுகிறார், முதியவரை இளைஞனாக மாற்றுகிறார், இளைய பருவத்தினரை வயதானவர்களாக மாற்றுகிறார். அவருடைய சித்து வேலைப்பாடுகளால் மக்களெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, இன்னொரு பக்கம் அப்படியே சங்கடப்படுறாங்க. நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோ, நம்மளை ஏதாவது மாற்றிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மதுரை நகரமே அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பித்து நிற்குது. இந்த செய்தி அபிஷேக பாண்டியன் அவர் தான் அந்த நேரத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய காதுக்கு போகுது, மன்னா இப்படி ஒரு சித்தர் சித்து வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மக்கள்லாம் ஒரு பக்கம் குதூகலமாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் கொஞ்சம் குமுறலோடு இருக்காங்க. நீங்கள் அந்த சித்தரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மக்கள் எல்லாம் முறையிடுறாங்க. உடனே மன்னனும் தன்னுடைய படை பரிவாரங்களோட கிளம்பி போகிறார். அந்த சித்தரை பார்க்குறார். சித்தர் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வருடைய அருள்மிகு சுந்தரேஸ்வருடைய சன்னதியில் வாயு மூலை, அதாவது வடமேற்கு பகுதியில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தியானத்தை கலைப்பதற்காக மன்னருடன் வந்திருந்த அந்த பணியாட்கள் சேவகர்கள் எல்லாம் அப்படியே கையை தூக்கி அசைச்சி கொஞ்சம் கை தட்டுறாங்க. ஆனால் இப்படி நிமிர்ந்து பார்க்குறார் சித்தர். அவருடைய கைகளெல்லாம் தூக்கிய கைகள் தூக்கியபடியே நின்று விட்டன. இதை பார்த்த உடனே மன்னருக்கு இன்னும் ரொம்ப பெரிய ஆச்சரியம். என்ன இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இந்த சித்தர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மன்னன் அபிஷேக பாண்டியன் அந்த சித்தருடைய பொற்பாதங்களில் பணிந்து, நீங்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறார். நீ என்ன என்ன வேண்டும்னு கேட்குறது? நான் சிலருக்கு வரம் தருவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு, எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னால் தர முடியாது, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாமல்ல சித்தர் அபிஷேக பாண்டியன்கிற மன்னனை நோக்கி கேள்வி கணைகளை தொடுக்கிறார். அபிஷேக பாண்டியன் இன்னும் இவரோட சித்து வேலையை நாம் பரிசோதித்து பார்க்கணும், உண்மையிலேயே இவர் சக்தி வாய்ந்தவர் தானா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுற்று பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நந்தி, அதில் ஒரு நந்தி என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த கரும்பை அதை சாப்பிட சொல்லுங்கள். அந்த கல்லாலான நந்தி என்னுடைய கையில் இருக்கக்கூடிய கரும்பை சாப்பிட்டுதுன்னா அப்போ நீங்கள் உண்மையான சித்தர்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சித்தர் பிரான் அப்படியே பார்க்கிறார். அந்த கல்லால் ஆகிய அந்த நந்தியை பார்க்கிறார். அழகாக அந்த கல்லாலான அந்த மாடானது, நந்தியானது அழகாக அப்படியே புத்துணர்ச்சியுடன் எழுந்து மன்னனுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த கரும்பை வாங்கி அசை போட்டு சாப்பிட ஆரம்பித்தது. இதை பார்த்த மன்னனுக்கு இன்னும் பெரிய பிரமிப்பு. சாஷ்டாங்கமாக அந்த எல்லாமல்ல சித்தருடைய திருப்பாத கமலங்களிலே விழுகிறார். எனக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் வேண்டும் சித்தரையா அப்படின்னு கேட்கிறாரு. உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில மந்திரங்களை உபதேசித்து அதை சொல், உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே பிறகு 10 மாதங்கள் கழித்து அழகான ஆண் குழந்தையும் பிறந்ததுங்க. இன்றைக்கும் நீங்கள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஸ்ரீ சுந்தரேஸ்வருடைய ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த பகுதியில் அதாவது வடமேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துர்க்கையம்மன் சன்னதி இருக்கு இல்லைங்களா, அந்த துர்க்கையம்மன் சன்னதிக்கு இடப்புறத்தில் எல்லாம் வல்ல சித்தருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. இந்த சித்தருடைய பேர் எல்லாம் வல்ல சித்தர். அதாவது இறைவன் ஸ்ரீ சோமசுந்தர கடவுளே சித்தராக இருந்து இந்த திருவிளையாடலை எல்லாம் நிகழ்த்தியதாகத்தான் நமக்கு வரலாற்று சான்றுகள் எல்லாமே செப்புகிறதுங்க. அதனால் குழந்தை வரம் வேண்டுமா, மற்ற வரங்கள் வேண்டுமா, எந்த வரம் வேண்டுமென்றாலும் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் துர்க்கையம்மன் சன்னதிக்கு அருகிலுள்ள ஸ்ரீ எல்லாமல்ல சித்தருடைய ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுங்கள். அனைத்து வரங்களையும் பெறுங்கள்.
நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், மகான்கள், மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.